ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? வெள்ளச்சாமி பத்தி என்ன முடிவு வச்சிருக்கீங்க? என்ன முடிவு பண்ண போறதா உத்தேசம்? அவனை பத்தி இப்ப என்ன பிரச்சனை? அவனால பிரச்சனை இல்லங்கிறீங்களா? ஐயா, இந்த ஊருக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. வாஸ்தவம் தானே? அவன் பேர் என்னன்னு கேட்டா வெள்ளச்சாமின்னு நிலத்துல எழுதி காமிச்சான். இத தவிர அவன் ஊர் என்ன, அவன் பூர்வீகம் என்ன, எதுக்காக இந்த ஊருக்குள்ள வந்தான், என்ன குறிக்கோட இந்த ஊர் மக்களுக்கு நன்மை செய்யறான், இது யாருக்காவது தெரியுமா ஐயா? தெரிஞ்ச யாராவது சொல்லுங்க பாக்கலாம். ராத்திரி 8 மணி ஆனா நல்லா பாடுறாங்கிற தவிர வேற எதுவுமே தெரியாத அவனை நாம இந்த ஊருக்குள்ள வச்சிருந்தோம்னா நாளைக்கு அவனால ஏதாவது ஒரு வில்லங்க ஏற்பட்டா யாரையா பொறுப்பு? அட, மனுஷனா பிறந்தா வில்லங்க விவகாரம் எல்லாம் வரத்தான் செய்யும். இந்த ஊருக்குள்ள யாருனாலும் பிரச்சனை இல்லங்கிற, எல்லாம் வரும்போது பாத்துக்கலாம். விட்டு தொலைங்கப்பா. என்ன மணி, இந்த வருஷம் நல்லா வெள்ளாம விளைச்சலு. நாங்க நினைச்சு கூட பகல இவ்வளவு லாபம் வரும்னு. பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு போகுதா? பெரியவன் 5வது படிக்கிறான், இன்னும் 1வது படிச்சுட்டு இருக்கான். நான் வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். அவர் மில்லுக்கு போயிடுவாரு. ஏக்கா, மச்சான சீக்கிரம் வர சொல்லு. எவ்வளவு நேரமா சாப்பிடுறாரு? ஏனுங்க, சீக்கிரம் வாங்க. ஓ மச்சான், சீக்கிரம் வாங்க, சாப்பிட்டது போதும். என்ன மச்சான், அது இவ்வளவு நேரமாவா சாப்பிடுவீங்க? சீக்கிரம் வண்டியை போட்டுங்க. 7:30 மணிக்குள்ள நான் செங்காடு போய் சேர்ந்தாதான் கடைசி பஸ் பிடிச்சி ஊரு போய் சேர முடியும். ஏன் தம்பி, விடிஞ்சப்புறம் போறதுதானே? உனக்கு என்னக்கா சுலபமா சொல்லிவிட்டேன். வீட்டுல பிள்ளைங்க 2 அப்பனையும் ஆத்தாளையும் காணாம தடமா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏனுங்க, நீ காலையில இருந்து இவ்வளவு நேரம் இருந்தோமே, பத்தாதுங்களா? இவ்வளவு நேரம் இருந்தது பெருசு இல்லம்மா. இந்த ஊர்ல வெள்ளச்சாமின்னு ஒருத்தர் இருக்கான். ராத்திரி 8 மணி ஆனா நல்லா பாடுவான். அவன் பாட்டுதான் இந்த ஊருக்கே விவத பாரதி மாதிரி. அப்படி என்ன மச்சான் இருக்கு அவன் பாட்டுல? அது என்னமோப்பா, அவன் பாடினா மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குப்பா. கேட்கறதுக்கு காதுக்கு சுகமா இருக்குப்பா. படமார்க்கம் பள்ளி மாணவர்கள் பீடி சிகரெட் குடிக்கூடாது, ரீல் வந்துட்டா விசில் அடிக்கூடாது, லவ் சீன் வந்தா கார்டு அப்படக்கூடாது, பிளாக்ல டிக்கெட் வாங்கக்கூடாது, கரண்ட் கட்டானாலும் மழை பெய்தாலும் கண்டிப்பா டிக்கெட் வாங்க முடியாது. நமது தட்டு அந்நிய ஊராரையும் வீட்டுக்கார மேல மாமியார் வச்ச மீன் குழம்பு, ஆயா ஆப்பம் கொடுத்து தாத்தா ஏப்பம் கொடுத்து காதலிக்க வாங்க எங்காலும் நீங்க என்ற படம் கடைசி படமாக 101வது காட்சியாக வெற்றி நடைபெறுகிறது. வண்டியில வெங்காயம் போட்டு இருக்குது, போய் எடுத்துட்டு வா. என்னடா எல்லாம் ரெடியா இருக்கு, இன்னும் தலைவரை காணாம. வணக்கம் தலைவரே. கண்ணாடி என்ன விலை? 1.5 ரூபா. நேரமா கேட்டு நிக்கிறேன். கரெக்டா தான் விலை சொல்றேன். மூஞ்சி நல்லா தெரியல. இருக்கிற மூஞ்சி தானமா இருக்கா? வேண்டாம் வாங்க இல்ல போ. எடுமா காசை. என் காசு போட்டுப்பா. அப்பா, அங்க பாருங்க. அந்த கண்ணாடி எடுமா. கடையை பாத்துக்குமா. என் பணத்தை நான் போட்டேங்க. என் பணத்தை போடுறேன், பாத்துக்கங்க. பாவிங்க வரான்னு வரேன். வசூல் எப்படிடா? தலைவரே, எல்லா கடையும் நல்ல வசூலாச்சு. என்னடா இப்பெல்லாம் வெள்ளையாவே கவர்மெண்ட்ல நோட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? எடுடா கூட. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இந்த கடுதாசியை எழுதி உண்டியல்ல போட்டது யாருடா? உனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க எனக்கு தேவையில்லடா.
இத நீயாடா எழுதுன? நான் இல்லைங்க, நான் இல்லைங்க, நான் இல்லைங்க. இத நீ எழுதுனியா? வாங்க. இல்லப்பா இல்லப்பா நீ எழுதுனியா? இல்லப்பா இத நீ எழுதியிருக்க முடியாது. ஆண்டவா சத்தியமா எனக்கு எழுத தெரியாதுப்பா. அனாவசியமா ஆண்டவனை கூப்பிடாத. போ. நீயும் எழுதலையா? இல்லைங்க சத்தியமா எழுதலைங்க. நீயா எழுதுன? அவளை ஏங்க அடிக்கிறீங்க? உங்களை எதிர்த்து யாருங்க எழுத போறா? அப்படி என்னங்க அதுல எழுதி இருக்கு? கேட்டதுக்கு மட்டும் பதில சொல்றான். அதை நான் தான் எழுதுனேன். இத நீயா எழுதுன? ஆமா ஒரு பொட்ட கழுத என்ன தைரியம் இருந்தா இத நீ எழுதியிருப்ப. சும்மா கத்தாத. இங்க யாருக்கும் தைரியம் இல்லாதனால நான் எழுதுனேன். ஏய், இது வரைக்கும் யாருக்கும் வராத தைரியம் உனக்கு எப்படி வந்துச்சு? என்ன பேசுற? என்னடா யார் இவனை சந்தைக்கு அனுப்ப சொன்னது? ஏண்டா எங்களை இப்படி இம்சை பண்ற? இம்சை பண்றேனா? உன்னை கொலை பண்ணிடுவேன். எங்க பண்ணு பார்க்கலாம். ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா? ஆ? எல்லாம் இந்த கிழவி கொடுக்குறியா? அவ கேட்டதுல என்னடா தப்பு? தப்பா தெரியல? உனக்கு தெரியல? அவ பேசுறது ஒண்ணும் தப்பா தெரியாது. நான் பேசுறது மட்டும்தான் இந்த உலகத்துக்கே தப்பா தெரியுது. இல்ல ஏதோ தாய் தப்ப இல்லாத குழந்தையாச்சே, கூட பிறந்த கழுதையாச்சே. ஏய், நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என் எச்சப்பால குடிச்சு வளர்ந்த நீ என்ன புத்தி சொல்ல வர? அப்ப நாங்க எதுவுமே கேட்க கூடாதா? ஏய், பேசாத. உங்களுக்கு எதுல குறை வச்சேன்? கட்டிக்க துணிமணியில குறை வச்சனா, இல்ல கொட்டிக்க சோத்துல குறை வச்சனா? சொல்லு, எதுல குறை வச்சேன்? எங்க அண்ணனை யோக்கியன்னு சொல்லிக்க முடியலையே. யோக்கியன், பொல்லாத யோக்கியன். இந்த உலகமே இவனை யோக்கியம் இல்லைன்னாலும் இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி கவலைப்பட மாட்டான். என்ன இப்படி பேசுற? உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். நானும் நீங்க நல்லா இருக்கணும்னு கஷ்டப்பட்டேன். எத்தனை இடத்துல வேலை தேடி போயிருப்பேன் நீங்க நல்லா இருக்கணும்னு. ஒரு பையன் வேலை கொடுத்தான் இல்லையே. பார்த்தேன், எனக்குன்னு ஒரு ராஜ்யம், நான் அதுல தனி ராஜாவா இருக்கேன். இப்ப நீங்க நல்லா இல்ல சொல்லு. ஓ, போய் ஒரு சொம்பு தண்ணி கொண்டா, கோவமா தனியட்டும். வா.